வணக்கம். இந்த வார்த்தையெல்லாம் குழந்தைங்ககிட்டேருந்து கேட்டு பல வருஷங்கள் ஆகுதுங்க. இப்போ உள்ள குழந்தைங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ட்விட்டர், வாட்ஸ்அப், கூகுள் மீட், ஸ்டேட்டஸ், கேம்ஸ், ஆப்புன்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிட்டோங்க. என் குழந்தை எப்பவுமே கேம் விளையாடிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு கவலைப்படுற பெற்றோர்களா நீங்கள்? உங்களுக்காக சில டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் குழந்தை மொபைல் பார்க்கும்போது எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நானும் உன் கூட சேர்ந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் ரசித்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, சரி கண்ணா வா கொஞ்ச நேரம் வெளியில் போய் விளையாடலான்னு கூப்பிடுங்க. அப்படியே அவுடோர் கேம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நிலா காமிங்க, நட்சத்திரம் காமிங்க, செடிகள்லாம் வளர்க்க சொல்லி கொடுங்க, பூக்களோட வாசனையெல்லாம் முகர்ந்து பார்க்க சொல்லுங்க. சில செடிகள் நம்ம கூட விளையாடுன்னு சொல்லி தொட்டாச்சினிங்கி செடியெல்லாம் காமிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மொபைலை மறந்துட்டு வெளியில் விளையாடுற விளையாட்டுக்களை விளையாட பழக்குங்க. அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது புதிய விஷயங்கள்லாம் கற்றுப்பாங்க. கை கால்கள் பலம் பெறும், புத்தி கூர்மையாகும், நினைவு திறன் மேம்படும், நல்ல தூக்கம் வரும், வெயிட் பண்ணுற பழக்கங்கள்லாம் கற்றுக்குவாங்க, தனித்திறமையை வளர்த்துக்குவாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேற ஒரு சிந்தனையோட உங்களை மீட் பண்ணுறேன்.